ஃபர்ஸ்ட் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த 2026க்கு தைரியம் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. நாங்க வந்தால் ஆனா ஜாதி இந்த மதத்தெல்லாம் ஒழிப்போம். ஒழிப்போம்னா அது அவங்கவங்க இஷ்டம். வீட்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறது. ஆனா இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல இத கேட்கறாங்க ம். பாருங்க. அது பெரிய தவறு. 1. 2வது வந்து நான் அந்த ஒரே ஒரு ரீசன் போட்டு எனக்கு எம்ஜிஆர பிடிக்கும். ஐ அம் நாட் எ கிரேட் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில என்ன சொன்னார்ன்னா, பிற்பட்டோர், முற்பட்டோர்ன்னு என்னன்னா, அந்த எக்கனாமிக் ம். பேக்ரவுண்ட் தட் இஸ் வசதி இருக்கு, வசதி இல்லாதவங்க. ஏன்னா, நெறைய ஜாதியில நீங்க கீழ் ஜாதின்னு சொல்லும்போது வசதியா இருக்கவங்களும் இருக்காங்க. நெறைய மேல் ஜாதியில வசதி இல்லாமயும் இருக்காங்க. ம். ஐயல் இதெல்லாம் ஒழிச்சிட்டு, இதெல்லாம் அவங்கவங்க வீட்ல அவங்க ஜாதிய வச்சுக்கிட்டு அது அவங்க இஷ்டம். நம்ம யாரும் அத பத்தி பேசுறதுக்கு இல்ல. ஆனால் பொது வாழ்க்கையிலயோ இல்லாட்டி வெளிய வரும்போது இந்த வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அப்ப நீங்க என்ன எஜுகேஷன்? அந்த பேசிக் எஜுகேஷன் அங்க அடிபடுறதில்ல நம்ம ஜாதி, மதம் எல்லாம் கேட்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் மாற்றத்த கொண்டு வரணும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாரி அரசியல் தலைவர்கள் யாருமே இதுக்கு குரல் குடுக்கலன்னு சொன்னேன்னா, ஏன்னா அ ஆக்சுவலி அவங்க ஜாதி கட்சி வச்சுட்டு இருக்க ஜாதி அந்த கட்சிங்களே குரல் குடுக்காதப்போ, அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த பையனோட உயிர் பத்தி பெருசா கிடையாது. ஆனா இதே இது அஜித் குமார் இது பெருசு பண்ணாங்கன்னா, அது என்ன ரீசனுக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அங்க வந்து க க ப இது அவங்க க க ஜாதி ஐ திங்க் ஹி இஸ் அ நாடார் பாய்ன்னு நெனைக்கிறேன். ம். இல்லையா? இறந்து போன அந்த ம். தம்பி. ஆகையால அது அந்த அவங்க ஜாதியிலேருந்து கொஞ்சம் குரல் குடுத்ததால இவங்க கொஞ்சம் எடுத்தாங்க. ஓகே. அப்போ வந்து இது தப்பு தான். பட் ஸ்டாலின் கிட்டேருந்து நம்ம ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது. அதே பாவம் வாயும் இல்லாம, மூச்சும் இல்லாம பாவம் படுத்துட்டு இருக்காரு. ஸோ ஆகையால அவர்கிட்டேருந்து ஒரு வரலன்னு சொன்னான்னா, அவருக்கு யார் சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லலையோ, அவருக்கு எப்படி உடம்பு நிலை இருக்குதோ, ஸோ அத நம்ம பெருசா எடுத்துக்கக்கூடாது. ஆனா, அந்த உதயநிதி வந்து ம். கண்டிப்பா பேசணும். அவன் வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் ட்வீட் குடுக்க தெரியும்போது, நீ வந்து ஒரு டெப்யூட்டி சிஎம்மா இருக்கும்போது, இது வந்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தில ஒரு படிச்ச இளைஞன் முன்னுக்கு வராங்கன்னா, நம்ம வந்து அத பாராட்டணும்.